நாமத்துக்கு சோத்துறோம். என்னையும் சாட்சியாக இந்த நிறுத்தினதுக்காக நன்றி. ஸோ ரொம்ப நாள் வீடுக்காக பிரயாசப்பட்டோம். ஸோ அங்கிள் கிட்ட வந்து ப்ரே பண்ணோம். அங்கிள் சொன்னாங்க, அமைதியான இடத்துல வந்து உன்னை குடியிருக்க பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப வருஷமாக நாங்கள் ஜெபித்தோம். ஏசப்பா நீங்கள் வாக்குத்தத்தை கொடுத்துருக்கீங்க, பட் இன்னும் நிறைவேறலைன்னு சொன்னேன். கரெக்டாக நான் காலேஜ் முடிக்கும் போது ஏசப்பா அமைதியாக ஒரு நல்ல வீடு எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ செம்ம பிளெஸ்ஸிங். அதே போல் வந்து நான் அப்போ தான் யூஜி முடித்தேன். யூஜி முடித்து கரெக்டாக 1 மந்தில் ரிசல்ட் வந்தது. எல்லாத்துலேயுமே பாஸ் ஆகிட்டு லாஸ்ட் அந்த ஒரு செம்மில் மட்டும் ஒரு சப்ஜெக்ட் போயிடுச்சு. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏசப்பா நான் பிஜி பண்ணணும், பட் ஆனால் நான் ஒரு சப்ஜெக்டில் போயிடுச்சு, நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல ஏசப்பா அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா சொன்னாங்க, உனக்கு நான் வந்து பிஜி பண்ண வாய்க்க பண்ணுவேன்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கிள்கிட்ட வந்தேன், அங்கிள் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் போயிடுச்சு அங்கிள். அப்போ அங்கிள் சொன்னாங்க, தடைகள் எல்லாம் ஏசப்பா மாற்றுவாங்க, பயப்படாத, எல்லாமே இது வந்து நன்மைக்கே ஏசப்பா உனக்கு பண்ணுறாங்க இது சொல்லிட்டு அமிச்சாங்க. அப்புறம் வந்து சரி தீமைக்கு நன்மையாய் மாற்றுன்னு சொல்லி அங்கிள் வாயால் வந்தது. ஸோ அதை வச்சு நான் ப்ரே பண்ணேன். ஆனாலும் வந்து எல்லோரும் சொன்னாங்க, ஒரு சப்ஜெக்டில் அரியர் இருக்கும்போது உனக்கு பிஜி சீட்டு கிடைக்காதுன்னு சொன்னாங்க. அது உண்மைதான். ஏன்னா பிஜிக்கு அப்ளை பண்ணும்போது எல்லா சப்ஜெக்ட்லையும் கிளியர் பண்ணால் மட்டும்தான் அந்த பிஜிக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். நான் அப்போது வந்து ஒரு சப்ஜெக்டில் போயிடுச்சு, ஏசப்பா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல, ஆனால் எல்லார் முன்னாடியும் நான் தைரியமாக சொல்லிட்டு பிஜி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. பட் கரெக்டாக எனக்கு போன மண்டே வந்து எனக்கு வந்து நான் நினச்ச கோர்ஸு, நான் நினச்ச காலேஜில் எனக்கு சீட்டு கிடச்சிது. எப்படின்னே தெரியாது. எல்லா காலேஜ்லேயுமே நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சப்ஜெக்டில் அரியர் இருக்கும் போது பிஜிக்கு சீட்டே கிடைக்காது. ஆனால் எல்லார் மத்தியிலும் ஏசப்பா எனக்கு பிஜிக்கு நினச்ச கோர்ஸ், நினச்ச காலேஜில் எனக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. அதிசயமாக நடத்தின தேவனுக்கு நான் கோடி நன்றி செலுத்திக்கிறேன். ப்ரே பண்ண அங்கிளுக்கும் நன்றி செலுத்திக்கிறேன். அதே போல் கடந்த வீக் நான் வந்து அப்பாக்காக பித்தப்பையில் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ண வந்தோம். ஸோ அங்கிள் சொன்னாங்க, அது வந்து அவ்வளோ பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாத, இது எல்லாமே நன்மைக்கே என்று மாற்றுவாங்க, நீ ஃபீல் பண்ணாதன்னு சொல்லி ஃபேமிலியாக ப்ரே பண்ணும்போது அங்கிள் சொன்னாங்க. அதே போல் நாங்கள் செக்அப் பண்ணோம். அவங்க சொன்னாங்க, எந்த ஒரு ஆப்ரேஷனும் பண்ண தேவையில்ல, இது ஈஸியாக வந்து கரைஞ்சிரும், பயப்படவே தேவையில்லைன்னு சொன்னாங்க. அதே போல் ஏசப்பா எல்லா பயத்துலேயும் எல்லா நெருக்கத்துலேயும் எங்களோடு இருந்து எங்களை ஏசப்பா வழி நடத்தின தேவனுக்கு நான் கோடி கோடி நன்றி செலுத்துக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். ஒரு 12 இயர்ஸ் முன்னாடி பிரதர் அங்கே வந்திருந்தாங்க. அவங்க எப்போ திருச்சிக்கு ப்ரேயர் வந்தாலும் நான் அந்த உங்கள் ப்ரேயர் அட்டன் பண்ணுவேன். ஒரு டைம் எங்கள் சித்தி ரொம்ப சீரியஸ், பொழைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க, ஐசியூவில் போட்டிருந்தாங்க, அப்படியே டெட் பாடி மாதிரி இருந்தாங்க. அந்த கண்டிஷனில் பிரதர் எங்கள் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டில் லூர்துசாமி அங்கிள்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அங்கிளும் சிஸ்டரும் அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ நான் அங்கிள்கிட்ட கேட்டேன், அங்கிள் நான் ப்ரேயர் பண்ணிக்கட்டுமா ஏன்னா நான் ஏஞ்சல் டிவியில் பார்த்துட்ருக்கேன், இவங்க ஸ்டெப்ஸில் ஏறிட்டு இருந்தாங்க. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ வந்து அவங்கள்ட்ட கேட்டேன், உடனே ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அங்கிள் சொன்னாங்க. அப்புறம் நான் போய் ப்ரேயர் பண்ணப்போ ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி தருகிறாருன்னு சொல்லி பிரதர் ஜெபம் பண்ணாங்க. இன்றைக்கி வரையும் எங்கள் சித்தி இன்றைக்கி 12, 13, 14 வருஷம் நினைக்கிறேன் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து ரொம்ப சுகத்தோடு நல்லா இருக்காங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு சோசரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறீர், என் பிள்ளைகளோடு ஆண்டவர் பேசுகிற நல்ல காரியம் என்ன, ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தை 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு குடும்பத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. இந்த பாவ மன்னிப்பு முதலாவது நம்முடைய குடும்பத்திலே சேமத்தை கொண்டு வந்து தடைகளை உடைச்சி நல்ல காரியங்களை எல்லாம் செய்து வைக்கும். 2வது, இந்த பாவ மன்னிப்பு ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளை மாற்றும். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 103
3 முதல் 5 வரைக்கும் உள்ள வசனங்கள். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவிற்கு விலக்கி மீட்டு உன்னை தன்னுடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. ஆமென். கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், இங்கு இருக்கிறதுல யார் மேலே மரண கண்ணி சுட்டி இருந்தாலும் அந்த மரண கண்ணிகளை இன்றைக்கு ஆண்டவர் அறுத்து வெளியே போடுகிறார். உனக்கு வாலிப பிள்ளை மாதிரி ஓட, வால வயதின் ஸ்திரீயை போல புருஷனை போல ஓட கர்த்தர் இன்னைக்கு உனக்கு பலன் தருகிறார். கழுகுகளுக்கு வயசானதற்கு பிறகு ஒரு புது பலன் இருக்குமா? ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு புது பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நியூ ஸ்ட்ரெங்க். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நியூ ஸ்ட்ரெங்க், ஒரு புதிய பலன் உங்கள் மேலே, உங்கள் பிள்ளைகள் மேலே, உங்கள் குடும்பத்தார் மேலே ஆண்டவர் இப்போ இறங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் தொடக்கம் சொல்லுகிறது, அவர் உங்கள் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்படின்னா நிறைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற இந்த வியாதிகள் இன்னும் நீங்கள் ஜெபிச்சும் மருந்து எடுத்தும் குணமாகாமல் இருந்தால், இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த வசனத்தின்படி ஒருவேளை என்னுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படாததுனால எனக்கு இன்னும் குணமாகலைன்னா இந்த அக்கிரமங்களை நீர் மன்னியும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் மன்னித்து உனக்கு சுகத்தை கண்டிப்பாக நீ கொடுப்பார். ஏன்னா எத்தனை பேர் கேன்சரோடு வந்திருந்தாலும் சரி, கிட்னி ஃபெயிலியரில் வந்திருந்தாலும் சரி, இருதய பலவீனத்தில் வந்திருந்தாலும் சரி, மூச்சு திணறலில் வந்திருந்தாலும், லிவர் பிரச்சனையில் வந்திருந்தாலும், ஸ்கின் அலர்ஜியில் வந்திருந்தாலும், இல்லை வீசிங் பிரச்சனையில் வந்திருந்தாலும், எந்த வியாதியாக இருந்தாலும், தோல் வியாதியாக இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உன்னை குணமாக்குவார். ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஒரு சில நோய்கள் அல்ல, எல்லா நோய்களையும் குணமாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் உண்டு. அதில் ஜெகோவா ராஃபா அப்படின்னா சுகம் தருகிற தேவன். அடுத்து 3ஆவதாக கடைசியாக இந்த பாவ மன்னிப்பு ஒரு மனுஷனுக்கு புது வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கும். முதலாவது பாவ மன்னிப்பு சேமத்தை கொண்டு வரும். 2வது பாவ மன்னிப்பு அவனுக்கு சுகத்தையும் தீர்க்காயுசையும் தரும். 3வது அந்த பாவ மன்னிப்பு அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கும். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிக்கலாமா? அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவராகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ள தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே. இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்கு தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாத. இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு வரைக்கும் உங்க பாவம் எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன். இன்னைக்கு ஒரு புது வாழ்க்கையை நான் கொடுக்குறேன். அழிவின் விளிம்பில் நின்ற பாவத்திலே பிடிப்பட்ட அந்த ஸ்திரியை ஜனங்கள் கொல்ல வேண்டும் என்று இயேசுவிடத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள், இவளை கல்லெறிஞ்சு கொல்லணேன். ஆனால் ஆண்டவர் அவளை மன்னித்து அவளுக்கு ஒரு புது வாய்ப்பை கொடுத்தார், புது வாழ்க்கையை கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், நானும் உன்னை மன்னிச்சிட்டம்மா, நானும் உனக்கு ஆக்கினைக்கு தீர்ப்பிடவில்லை, இனி பாவம் செய்யாதே. இன்னைக்கு மேலே இப்படிப்பட்ட பாவங்கள் நீங்கள் செய்யக்கூடாது. இன்னைக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துக்க போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆமாம். கடந்தவைகளை நினைக்கவும் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ புதிய காரியத்தை நான் உங்களுக்கு செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். ஆமேன். நேற்றைக்கு வரைக்கும் இருந்த மனுஷன் அல்ல, இன்னிலிருந்து நான் ஒரு புது சிருஷ்டி, புது மனுஷன். நேற்றைக்கு வரைக்கும் நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்திருக்கலாம், இன்னைக்கு பிறகு 10 பேருக்கு நான் பிரயோஜனமாக இருப்பேன். நேற்றைக்கு வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் நான் வேதனையின் பொருளாக இருந்திருக்கலாம், இன்னைக்கு பிறகு என் குடும்பத்திற்கு நான் ஆறுதலின் பிள்ளையாக இருப்பேன். யாருமே என்னை தேடி வரதில்லை, யாருக்கும் என்ன பிடிக்கலை என்று சொல்லலாம். யாருக்கு எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலை எனக்கு தெரியாது. ஏசப்பாவுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்கிறாரு, நீ என் பார்வைக்கு அருமையானவள், நீ என் பார்வைக்கு, யூ ஆர் ஸோ ப்ரீஷியஸ் டு மீ என்று ஆண்டவர் சொல்கிறார். என் பார்வைக்கு எனக்கு நீ அருமையானவள், எனவே நான் உன்னை சிநேகித்தேன், அதனால் நான் கண்டிப்பாக உன்னை ஹானர் பண்ண. ஐ வில் ஹானர் யூ.
ஆண்டவர் சொல்ல, யார் உனக்கு ஹானர் பண்ணுறாங்களே இல்லை எனக்கு தெரியாது, ஆண்டவர் உன்னை ஹானர் பண்ணுவார், ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். ஏதோ ஒரு இருக்கிற கொஞ்சம் பலத்தில் வந்திருக்கிறீங்க, இருக்கிற கொஞ்சம் நம்பிக்கையில் வந்திருக்கிறீங்க, ஏதாவது ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று வந்திருக்கிறேன். உன் இருதயத்தை துக்கப்படுத்தின சம்பவம் என்ன, உன் இருதயத்தை இன்னைக்கு அழுத்தி கொண்டிருக்கிற பாரம் என்ன, உன் மனசை வேதனைப்படுத்திட்டு இருக்கிற காரியம் என்ன, அந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் இன்னைக்கு இறக்கி வச்சிருங்க. இது இறக்கி வைக்கிற இடம். இங்கிருந்து நீ சுமந்து வந்த வேதனை, வியாதி, கடன், கண்ணீர், அவமானம் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு தேவனுடைய ஐஸ்வர்யங்களை சுமந்து செல்கிற இடம். தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாயிருக்கும், அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். ரேபா ஹாலாரா பாஷா, உன்னை தேடி ஜபிப்பதற்கு ஜனங்களை அனுப்புவேன். நீ கைகளை வைக்கும் பொழுது அவர்கள் குணமாவார்கள். நீ ஜபிக்கும் பொழுது அவருடைய கட்டுகள் அறுக்கப்படும். அசுத்த ஆவிகள் நீ ஜபித்துக் கொண்டிருக்கும் போது அலறி ஓடும். வழிபாடுகளை நான் உன் மூலமாய் ஜனங்களுக்கு கொடுப்பேன், உன் மூலமாக கொடுப்பேன். நீ நம்பு, உன் மேலே ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. அபிஷேகம் இறங்க 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 நீ சுமந்து வந்த பாரங்கள் எல்லாம் வெளியேறிட்டே இருக்கு. மேலானது வரும்போது கீழானது ஓடி போகும். கீழான வியாதி, கீழான கடன் எல்லாம் ஓடி போகன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் கடன் வாங்குகிற ஒரு அனுபவம், இன்றைக்கு ஒரு புது வாழ்வு கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு பிறகு கடன் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். பரலோகத்தின் மதுகளை உனக்காக திறப்பார். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு சகோதரி அன்பரின் பாதத்தில் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எழுதி பார்த்தா 3 பேப்பர் இருக்கும். நான் சொன்னேன், மகளை இதை படிக்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை, நான் போய் படிச்சுக்கிறேன், பாக்கெட்டில் வச்சுக்கிறேன். இல்லை, எனக்கு இப்போ இந்த அனாயிண்டிங்கில், நீங்கள் நல்ல அனாயிண்டிங்கில் இருக்கிற நேரத்தில் இதுக்காக ஜெபம் பண்ணோம். நீங்கள் அங்கே போய் பார்த்தா ஒரு 6 பக்கம் ஃபுல் ஸ்கேல் பேப்பரில் ஒரு 6 பக்கம் இருக்குது. நான் சொன்னேன், இது ஒட்டு மொத்தத்தினுடைய சாராம்சம் என்னன்னு மட்டும் சொல்லு, நான் அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணிடுறேன், உனக்கு அற்புதம் நடக்கணும், அப்புறம் பொறுமையாக போய் வீட்டில் பார்த்துக்கிறேன். அப்போ அவள் சொன்ன காரியம், அவளுக்கு நியாயமாய் வர வேண்டிய சொத்தை அவங்களுடைய தாய் மாமா கொடுக்காம பிடிச்சி வச்சுருக்காரு. அவனால் இவங்க அப்பா இறந்துட்டார் அப்படின்னா அவங்க அப்பாவுடைய உடன் பிறந்த சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்காம அது எல்லாத்தையும் தர முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதத்தில் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க, தரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இப்போ இந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்போம். நாங்கள் எவ்வளோ பஞ்சாயத்து பண்ணி பார்த்தோம், கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தோம், ஆனால் யாராவது ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸில் எங்களை எப்படியாவது மடக்கிடுறாங்க. நாங்கள் அங்கே வீட்டுக்குள்ளே போனாலே போதும், எங்கள் வீட்டுக்குள்ளே ஏற்ற மாட்டோம். அது ஒரு பொது வீடு, இன்னும் பிரிக்கப்படலை. அந்த பொது வீட்டில் நாங்கள் சென்னையிலேருந்து போனால் எங்களுக்கு இடம் கொடுக்கறதில்ல, தரவே மாட்டேன்றாங்க. எக்கச்சக்கமாக சொத்து இருக்குது, ஒரு பார்ட்டு எனக்கு தரமாட்டேன்றாங்க. ஐயா, நான் நல்லா இருந்தால் கூட போய் கேட்க மாட்டேன், நான் கஷ்டப்படுறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்றாங்க, பசங்களுக்கு தான் சொத்துன்ட்டாங்க, தரவே மாட்டேன்றாங்க என்று சொன்னார்கள். அப்போ தான் ஒரு சின்ன ஜெபம், இதான பிரச்சனை, முட்டி போடு, ஒரு சின்ன ஜெபம் பண்ண ஆண்டவர்கிட்ட சொன்னேன். ஆண்டவரே, மூதாதையுடைய செல்வங்கள் பிள்ளைகளுக்குரியது, ரொம்ப கஷ்டப்படுறா, யார் பேசியும் அடங்காத இவங்களுடைய பெரியப்பா, இவங்களுடைய சித்தப்பா, இவங்க மாமா, அத்தை எல்லாரையும் கர்த்தர் இன்றைக்கு தொடும். நீர் பேசுகிற தெய்வம், நீர் பேசுகிற தெய்வம். நீங்கள் என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. என் பிள்ளையுடைய இந்த விண்ணப்பத்தை கேட்டு அவளுக்கு இப்போ இந்த அனாயிண்டிங் டைமில் நான் செய்தி கொடுத்து கீழே நிற்கிற நேரத்தில் ஜெபம் பண்ணேன்னு அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது. ஐயா இப்போ அனாயிண்டடாக நிற்கிறார், ஆண்டவருடைய ஸ்தானத்தில் நின்று செய்தி கொடுத்துட்டு நிற்கிறார். இந்த நேரத்தில் அவர் கெபிக்கிற ஜெபம் கேட்கப்படன்னு ரொம்ப ஃபெய்த்தில் நிற்கிறா, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறா. நான் அப்புறம் ஜெபம் பண்ணேன்னா கேட்க மாட்டேன்றா. இந்த விசுவாசத்தின்படி அவளுக்கு ஆக கடவுது என்று சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிற ஆண்டவர் அவங்க சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா எல்லாருடைய இருதயத்தை நான் திருப்புவேன். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு 2 மாதம் கழித்து அன்பரின் பாதத்தில் அவங்க சாட்சி சொன்னாங்க. எப்படின்னா, எவ்வளவு பஞ்சாயத்து பண்ணியும் கிடைக்காததை ஒரு குறிப்பிட்ட நாளில் திடீர்னு அவங்க பெரியப்பா ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணி, நீ இந்த நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கிறோம்மா, எல்லாருக்கும் பங்கு வச்சாச்சு, ஒரு மொத்தம் 6 பங்குன்னு நினைக்கிறேன், 6 பங்கு போட்டிருக்கு. முதல்ல உனக்கு அப்பா இல்லாததுனால நீ முதல் பங்கு எடுத்ததுக்கு பிறகு தான் மீதி 5 பங்கு அடுத்தவங்க எடுக்கணும். ஸோ இப்படி கூறு போட்டிருக்கிறோம், நீ வந்து எடுத்துக்கொள் என்று சொன்னார். ஹல்லேலூயா.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் உடன் பிறந்த சகோதரனே இல்லை, அதுக்கப்புறம் உனக்கு எதுக்கு சொத்து கொடுக்கணும்னு கேட்ட அந்த ஜனங்களை கர்த்தர் சந்தித்தார். இன்றைக்கு உனக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் பலிபீடத்தில் நின்று சொல்லுகிறேன், உன்னை ஏமாற்ற ஒருவனுக்கும் நான் அனுமதி கொடுப்பதில்லை. உனக்கென உரியதை உனக்கென வாங்கி தரும்படிக்கு கர்த்தர் இன்றைக்கு வைராக்கியமாக இறங்கி வருகிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, பாவ மன்னிப்பு வந்துச்சுனாலே புது வாழ்க்கை. அன்னைக்கு அந்த ஸ்திரீ மரணத்தின் விளிம்பில் விட்டால் கல்லறிஞ்சு கொன்று இருப்பானுங்க. நல்ல வேளை ஆண்டவர் காப்பாற்றினார். இன்னைக்கும் கல்லறி பட வேண்டிய இடத்துல என் இயேசு நின்று உன்னை காப்பாற்றி இங்கே வந்திருக்கிறார். ஏதோ ஒரு சேதத்தில் நீ விழுந்திருக்கலாம். கர்த்தர் என்னை தன்னுடைய அடைக்கல பட்டணத்தில் அழைச்சிட்டு வந்து உன்னை பாதுகாத்து இப்போ நான் உன்னை ஆசீர்வதிச்சு அனுப்புகிறேன். நீ போ, புதிய வாழ்க்கையை தொடங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. நேற்றைக்கு வரைக்கும் இருந்ததல்ல, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. அப்படின்னா இன்னைக்கு பிறகு குடும்ப ஜெபத்தை ஆரம்பிச்சிடணும். விட்டு ரொம்ப நாளாச்சு. காலையில் எழும்பின உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், ப்ரே பண்ணிவிட்டு வீட்டை விட்டு போகணும். வந்ததுக்கப்புறம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் பிள்ளைகளை அழகாக நடத்துங்க. பிள்ளைகளுக்கு நீங்கள் முன்மாதிரி உள்ள பெற்றோராயிருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வேதம் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. ஆமென். ஆண்டவரே, இப்பொழுதும் என் பிள்ளைகள் உம்முடைய சன்னிதானத்திலே வந்து தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தாழ்த்தி ஜெபிக்கிறோம். பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி ஜெபிக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீர். குடும்பத்தில் 4 நல்ல காரியம் நடக்கட்டும். ஆண்டவரே, எந்தெந்த பிள்ளைகள் என்னால் படிக்க முடியலை, காசு இல்லை, இல்லைன்னா நான் படித்தாலே எனக்கு மனசில் நிற்கலை சொல்லிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தையும் அறிவையும் புத்தி கூர்மையும் கொடுத்து நல்லா படித்து பெரிய ஆளாக்கி ஆசீர்வதித்தார். ஆண்டவரே, படிக்க வைக்க எனக்கு பணம் இல்லைன்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு பரலோக மதங்களை திறந்து இவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க கர்த்தர் சிறப்பு ஏற்பாடுகளை செய்வார். பணம் இல்லை அதனால என் பிள்ளை படிக்கலைன்னு ஒரு நாளும் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கிற என் ஜனம் என்று சொல்லியிருக்கிறேன். இங்கு வந்திருக்கிற பிள்ளைகள் என் பிள்ளைகள் என்று சொல்லியிருக்கிறேன். எனவே அதை நாங்கள் விசுவாசிக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு இனி அப்பத்திற்கோ தண்ணீருக்கோ பணத்திற்கோ ஃபீஸுக்கோ ஒரு குறையும் இருக்கக்கூடாது. என் பிள்ளைகள் கூட கூடிய மிச்சம் எடுக்கட்டும். நடக்க வேண்டிய சுப காரியங்கள் தடைப்பட்டிருந்தால் அந்த தடைகளை உடைச்சி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல வரன்களை கொண்டு வார் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நல்ல திருமண காரியங்கள் நடக்கட்டும். அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்பட்டும். அநேக பிள்ளைகள் எனக்கு ஒரு கற்பத்தின் கனி வேண்டும் என்று ஏங்கி வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, இன்றைக்கு அடைக்கப்பட்ட கற்பங்களை திறந்து சங்கீதம் 17:14 பரலோகத்தின் திரவியத்தை அவருடைய கற்பத்தில் நீர் நிரப்புவீராக. என் பிள்ளைகள் புத்திர பாக்கியத்தினால திருப்தி அடைந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நீ சேமிப்பார்களாக. என் பிள்ளைகளுடைய கைகளின் தொழிலை ஆசீர்வதித்து சம்பத்தை பெருக பண்ணும். இவர்கள் செய்வதெல்லாம் இனி வாய்க்கட்டும் சுவாமி. எது செய்தாலும் எனக்கு விளங்கலேன்னு சொன்ன அந்த நிலைமை எனக்கு முடிவுக்கு வரட்டும். இப்பொழுதும் என் பிள்ளைகளுடைய உழைப்பின் பலனை உறிஞ்சி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகளிலிருந்து என் பிள்ளைகளுக்கு விடுதலை தருவீராக. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய உழைப்பின் பலனை சாப்பிட்டு கொண்டிருக்கிற வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப என் பிள்ளைகளுக்கு தருவீராக. என் பிள்ளைகளுக்கு பணத்திற்கு ஒரு குறையும் இருக்கக்கூடாது. செல்வங்களுக்கு குறையே இருக்கக்கூடாது. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வீராக. அது மட்டுமல்ல, நீர் சொன்னீர் பாவத்தை மன்னித்து அதன் பிறகு அவர்களுக்கு சுகம் கொடுப்பேன் என்று சொன்னேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்க எப்பேற்பட்ட கொள்ளை நோயா இருந்தால் எனக்கு விருப்பம் உண்டு. மகனே, மகளே, நீ சுகமாக தழும்புள்ள கரம் என் பிள்ளைகள் மேல வைத்ததற்காய் ஸ்தோத்திரம். டிவைன் ஹீலிங்கை தாங்கப்பா. சத்ரு என் பிள்ளைகளை தொடக்கூடாது. பிசாசின் அந்தகார கிரியைகள், திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு அதமாக்கப்பட்டதற்காய் உமக்கு நன்றி. அது மட்டும் இல்லை, புது வாழ்வு கொடுப்பவரே, புது கிருபை தருபவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
புது வாழ்வு தருபவரே, புது கிருபை கொடுப்பவரே, இன்று முதல் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைப்பீரா. இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் இன்று முதல் என்னென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி இவர்களை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இழந்து போன சகலத்தையும் திருப்பிக்கொள். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த அடுக்கடுக்காய் அற்புதங்கள் நடக்கட்டும். சங்கிலி தொடர் அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். Genesis Creations Media Academy-யில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், ஃபோட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.